கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனம். John 4:17. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். ரொம்ப ஒரு அருமையான சம்பவம், ஒரு சம்பாஷணை. 2 பேருக்கும், ஆண்டவருக்கும் சமாரிய ஸ்திரீக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணை. ஆண்டவர் சொல்றாரு, போய் உன் புருஷனை கூட்டுவான்னு. அப்போ அவன் என்ன சொல்றா, ஐ ஹவ் நோ ஹஸ்பண்ட், எனக்கு என்ன கணவன் இல்லை, எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் முழுமையான காரியத்தை சொல்லலை. நல்லா கவனிங்க. நம்மதுல நிறைய பேர் நான் இது ஒரு சின்ன டேர்ம் யூஸ் பண்ணுவேன், தே ஆர் எக்கனாமிக்கல் இன் ட்ரூத்னு. ஏன்னா முழுமையான சத்தியத்தை சொல்ல மாட்டாங்க, இல்லை முழுமையான உண்மையை சொல்ல மாட்டாங்க. இந்த ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்மளுடைய இருதயத்தை அறிஞ்சிருக்கிறாருங்கிறத காட்டுறதுக்கு அவர் முதல்ல ஒரு சின்ன காரியம் வெளிப்படுத்தும் போது நம்ம முழுமையாக ஆண்டவர்கிட்ட வரக்கூடியவங்களாக இருக்கணும், பகுதியாக இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, நம்ம உண்மையுள்ளவர்களாய் ஹானஸ்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அவர்கிட்ட நம்ம உண்மையும் உத்தமமாக இருக்கும்போது நம்ம மற்றவர்கள்ட்டையும் உண்மையும் உத்தமமாக இருப்போம். அதனால ஆண்டவர் எப்போவுமே உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. ஒரு சம்பவம் நம்ம பார்க்கணும். யோவான் 21வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பு சீஷர்களுக்கு காட்சி கொடுத்து ஒரு வாரம் கழித்து, அப்போஸ்தலனாகிய பேதுரு, நான் மீன் பிடிக்க போகிறேன், நான் மீன் பிடிக்கிற தொழிலே விட்டுட்டேன்னு சொல்லி லூக்கா 5வது அதிகாரத்தில் எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றி வந்த பேதுரு இப்போ அவர் மறுதளிச்சதுனால அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறார். கூட ஒரு 7 சீஷர்களையும் அப்போஸ்தலரையும் கூட்டு போயிடுறார். முழுவதும் தேடுறாங்க, ஒன்றும் கிடைக்கல. அதிகாலையில் தான் ஆண்டவர் வர்றார். அதிகாலையில் ஆண்டவர் என்ன கேட்குறாரு, உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா, நீங்கள் என்ன பிடிச்சிங்க, டு யூ ஹாவ் எனி திங்? யோவான் 21வது அதிகாரம் 5வது வசனத்தில் கேட்குறாரு. ஆனால் அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ராத்திரி பூரா நீங்கள் படவுல இருந்திருக்கீங்க, ஆண்டவர் கேட்குறாரு, என்னப்பா உங்ககிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன, இந்த தேடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை எங்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவீங்களா? ஆனால் கரையில் ஏற்கனவே அதே யோவான் 21வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஏற்கனவே ஆண்டவர் மீன் போட்டு பார்பெக்யூ போட்டு அப்பம் வச்சு ரெடியாக வச்சிருக்கிறாரு. ஆனால் உங்ககிட்ட என்ன கேட்குறாரு, உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா? அப்போ என்னன்னா, உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத ஆண்டவருக்கு தெரியும். அதை எல்லாமே ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாரு. ஆனால் நீங்கள் உண்மையும் உத்தமமாக இருக்கிறீங்களா இல்லையான்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த சமாரிய ஸ்திரீ உண்மையை சொன்னா, ஆனா முழுமையான உண்மையை சொல்லல. நீங்க எப்படிங்க இந்த நாள்ல இந்த வசனத்தை கேட்கிற நீங்க எப்படி ஆண்டவர்கிட்ட முழுமையா உங்க இருதயத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்றீங்களா, இல்ல நீங்களும் ஆண்டவர்கிட்ட ஒரு பாதி மட்டும்தான் சொல்றீங்களா? நான் அடிக்க ஒரு முறை சொல்லுவேன், நீங்க ஆண்டவர்கிட்ட போய் ஒரு பாவ மன்னிப்பு கேட்கும்போது உங்க பாவத்தை சொன்ன உடனே ஐயோ அப்படியா தம்பின்னு கேட்க போறதில்ல. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும், எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ அவன் பாக்கியவான். ஸோ அப்போ என்னன்னா, நீங்கள் ஒரு ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லும்போது நீங்கள் முழுமையாக சொல்கிறீங்களா, இல்லை ஒரு பார்ஷியல் மட்டும் சொல்கிறீங்களா? இந்த நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சபைகளில் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்து விட்டோம்னு சொல்லி ஒரு கன்ஃபெஷன் ஆஃப் ப்ரேயர் இருக்குது, பாவ அறிக்கை ஜெபம். ஏங்க நீங்கள் அறிஞ்ச பாவத்தை சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை? நான் இந்த பாவத்தில் இருக்கிறேன், இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்கள், ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். எனக்கு தெரிஞ்சு அநேக மக்கள் போனோகிராஃபிக் அடிக்ஷன் மற்றும் செக்ஷுவல் ப்ராப்ளம், வேறு ஆல்கஹால் ப்ராப்ளத்தில் இருக்கவங்கெல்லாம் விடுதலை பெற்று இன்றைக்கி ஆசீர்வாதமாய் வாழ்வதை நான் நிறைய பேரை அறிவேன். அதனால் இன்றைக்கு நீங்கள் எந்த பாவத்தில் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே, நான் இந்த பாவத்தினால கஷ்டப்படுறேன், இந்த பாவத்தில் இருக்கிறேன், எனக்கு இதிலிருந்து மன்னிப்பு கொடுத்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு அந்த விடுதலையை கொடுப்பார். வல்ல பிதாவே, இதோ எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன்.
ஆண்டவரே, இவர்கள் உம்மிடத்தில் உண்மையும் உத்தமமாய் இருக்க தேவ கிருபை உண்டாகட்டும். அப்படி உம்மிடத்துல உண்மையும் உத்தமமாய் இருக்கும்போது ஆண்டவரே, இவர்கள் மற்றவர்கள் மத்தியிலும் உண்மையும் உத்தமமாய் வாழ முடியும். அதற்கான தேவ கிருபை எங்கள் தேவன் கொடுக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம். யாரெல்லாம் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த பாவ மன்னிப்பும் பாவத்திலிருந்து விடுதலையும் கொடுத்து எங்கள் தேவன் இவர்களை உம்முடைய பிள்ளைகளாய் அங்கீகரித்து உம்முடைய பிள்ளைகளாய் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை